ஒரு பிள்ளைய தாய்கிட்டேருந்து பிரிச்சிடலாம். பிரித்து கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைக்கு பொம்மை காட்டலாம், ஆட்டம் காட்டலாம், பெராக் காட்டலாம். கொஞ்ச நேரம் அது சமையலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அம்மா முகத்துக்கு அழுவ ஆரம்பிக்காது. அதே மாதிரி தாங்க நீங்களும் நானும். கொஞ்ச நேரம் அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம். அப்புறம் இது இல்லை, எனக்கு வேறு ஏதோ வேணும். அது இல்லை, எனக்கு வேறு ஏதோ வேணும். எது வேணும்னு கூட தெரியாமல் தத்தளிக்கிற மனித குலம். நம்மளை படைத்த தேவன், நம்ம ஒவ்வொரு அங்கத்துலேயும் ஒவ்வொரு மூச்சிலையும் பின்னி பிணைஞ்சிருக்கிற தெய்வம். அவருடைய முகத்தில் நம்ம வாழணும், முகப்பிரகாசத்தில் நம்ம வாழணும். எப்போ அந்த முகப்பிரகாசத்தில் ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறோமோ அப்போத்தான் நம்ம நிறைவு. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற எல்லா வேதனையினுடைய வெறுமை வர்றது, அதெல்லாம் என்ன கத்தி கதறி கேட்குது உள்ளத்தில்? என் தேவனுடைய முகம். வாழ்க்கையில் நம்ம ஒருபோதும் சந்தோஷமா இருக்க முடியாது. முகமுகமா திருப்திகரமான அவருடைய ஐக்கியத்தை நம்ம